ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வெட்னஸ்டே நம்ம வீட்டில் செஞ்ச வேலைகளை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலைகள், அதாவது பாத்திரம்லாம் பேலன்ஸ் இருந்ததெல்லாம் கழுவி வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேங்க கிச்சனுக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் நான் வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா தாங்க கழுவி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன், இன்றைக்கி புதன்கிழமைன்றதுனால சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கடாயில் எப்பவும் போல் சீரகம், சோம்பு, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு எப்பவுமே நம்ம செய்கிற மாதிரி தாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு, அதனால நான் வந்து ஆஃப்டர்நூனில் சமைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து நான் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் ஃப்ரீ தான். அப்புறம் நைட்டில் தான் சமைப்பேன். இந்த சண்டே நைட் ஷிஃப்ட்டுனா மட்டும்தான் 3 நேரமும் எனக்கு வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சமைக்கிறது, பாத்திரம் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை நான் 3 நேரமும் சமைக்கிற மாதிரி, அதுவும் வெயிலுக்கு வேறு சுத்தமாக முடியலைங்களா. நமக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசலுங்களா, நேராக சூரிய ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாலுமே மறுபடியும் நமக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. கொஞ்சமாக வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டு வதக்கினேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தாங்க நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அந்த பேஸ்கெட்டெல்லாம் நான் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு கையோடு எடுத்து வச்சுருவேங்க. எனக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த வேலையுமே நான் விட மாட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னா அடுப்பில் பொங்கி ஊற்றுருச்சுன்னா கூட அது அப்புறமா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொடச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. பொங்கி ஊற்றுச்சுன்னா உடனே அதை எடுத்து வச்சுட்டு அதை கழுவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு தாங்க நான் வந்து மறுபடியும் அதை வந்து வைப்பேன். எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது. கிச்சனுமே எனக்கு வீடே எப்போவுமே நீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. கிச்சன் வந்து கொஞ்சம் வேலை இருந்தால் கூட நான் ஆஃப்டர்நூனில் போய் படுத்தா தூக்கமே வராது. இதை நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு நம்ம கிச்சனுமே வீடும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் எப்போவுமே. இது வந்து மீஷோவில் தாங்க இந்த பேஸ்கெட் வாங்கினேன். 3 பேஸ்கெட் வந்துச்சு இது. ஒன்றில் தக்காளி, ஒன்றில் வெங்காயம், ஒன்றில் பூண்டு வச்சுருக்கேங்க. சாதம் வந்து வடிச்சிட்டேன் நான். சாதம் வெந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது தாங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதையுமே நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து சின்ன பசங்கள்லேருந்தே நாங்கள் வந்து வடித்த சாதம் தாங்க. நாங்கள் குக்கர் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட க்ளீனாக வச்சு இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே டப்பா மூடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தாங்க போட்டிருந்தேன். வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, தனியா, மிளகாய், மஞ்சள், அந்த மிளகாய் தூள் தாங்க. ரொம்ப ஸ்பைசஸ்லாம் நான் சேர்க்கறதில்ல. ஏன்னா வெயில் இல்லைங்களா, அதனால். ஓவரால் நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் மிஷினில் துணி போடுறதுக்கு தாங்க வந்து சைட் பை சைடு நம்ம துணி வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் லஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும். கிட்டத்தட்ட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தாங்க தண்ணி விட்டு கிரேவி மாதிரி நான் பண்ணியிருந்தேன் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மறுபடியும் நம்ம நைட்டுக்கு சமைக்கணும் இல்லைங்களா, அதனால் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வந்து போட்டுட்ருக்கேங்க 3 பேருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நிறைய மசாலாலாம் இல்லை இல்லைங்களா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.